இந்த வாரம் சந்தைக்கு போனப்போ தொய்யக்கீரை கிடைச்சதுங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சு பச்சை தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ருசிங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, களிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கீரை. காட்டுக்கீரை அரைக்கீரை எந்த கீரை வேணும்னாலும் இங்க நீங்க இதே மாதிரி கடையலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான கீரை இருக்கு. எனக்கு தொய்யக்கீரை மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இன்னொரு கீரை அவங்க பேர் சொன்னதை எனக்கு மறந்துட்டேங்க. நல்லா கொஞ்சம் அகலமான இலையும் இருக்கு, நல்லா சன்னமான இலையும் இருக்கு. 2 கீரை கலந்துதான் இருக்குன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. தண்டு இல்லாம இலைகளை மட்டும் நல்லா ஆஞ்சு எடுத்து கழுவி தண்ணி வடிச்சு வச்சுக்கணும். ஒரு சட்டியில 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு கை நிறைச்சு 20-25 சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கிறேன். அப்பதான் கடையிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட மண் சட்டி இல்லைன்னா நீங்க குக்கர் பேஸ்ல கூட செஞ்சுக்கலாங்க. கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகாய், அதனால 3, சின்னதா இருந்தா 4 இல்லைன்னா 5 கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். இது கூட நம்ம தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்க கீரையும் உள்ள சேர்த்திக்கலாம். இப்ப இது கீரை நிறைய இருக்குன்னு யோசிக்க கூடாது. ஏன்னா இது ஒரு கொதி வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே நல்லா வத்திரும். பாருங்க, இப்ப நல்ல ஒரு கொதி வந்துருது. எல்லாம் பாருங்க, அந்த தண்ணிக்குள்ள போயிருச்சு கீரையெல்லாம். அவ்வளவுதான், கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணுங்க. கீரை சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு சிம்ல 5 நிமிஷம் வச்சா போதுங்க. சூப்பரா கீரை வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். கூட ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கடைஞ்சுக்கலாங்க. இதே நீங்க குக்கர் பேஸ்லயோ இல்ல கடாயிலயோ வேக வச்சு வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சேர்த்து விட்டுருங்க. இது மண் சட்டிங்கிறதுனால நல்லா சூடு தாங்கும். அதனால 5 நிமிஷத்துல நான் ஆஃப் பண்ண சொன்னேன். நார்மல் கடாயா இருந்ததுன்னா ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நைஸா கடைஞ்சுக்கணும். இப்ப இதே நீங்க கடைய வேண்டாம், மிக்சியில போடணும் அப்படின்னா நல்லா ஆறிடணும். சுத்தமா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில 2 திருப்பி திருப்பிட்டு அந்த தண்ணியை அதோட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிங்க என் கூட ஒர்க் பண்ணவங்க கீரை ரொம்ப சூடா இருக்கும் போதே மிக்சியில போட்டப்போ அது ஃபுல்லா வெளியில தெரிச்சு அவங்க ஃபேஸ் எல்லாம் தெரிச்சு அது அப்படியே தீப்பட்ட காயம் மாதிரி ஆயிடுச்சுங்க ஃபேஸ் எல்லாம். அதனாலதான் நான் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தண்ணி இல்லாம மிக்சியில போடுங்கன்னு சொல்றேன். சோ நீங்க தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்க மிக்சியில போடுற மாதிரி இருந்தா. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, ராகி களிக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயத்தோட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கடைசியில ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு சீரகம் தாளிச்சு கொட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு தாளிக்கலைங்க.